பிரேமா, யூஎஸ்எஸ் வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டரில் வந்து அவங்க சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் யூசர் ஐடிலாம் அவங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் வந்திருக்கு. ஃபெடரல் ரெஜிஸ்டரில் இது 5ஆம் தேதி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 5 நேற்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுறோம். என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸோட அந்த யூசர் ஐடி வந்து அவங்களுக்கு தரணும் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க, அதாவது இங்கே வீசா ஹோல்டர்ஸ், க்ரீன் கார்டு EADஸில் இருப்பாங்களா, அட்வான்ஸ் பரோலில் இருக்கவங்க, இல்லை க்ரீன் கார்டு, இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இது பாதிக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்க்க போகிறோம். இது வந்து அடுத்த வருடத்துக்கான H1B லாட்ரி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சரியான நேரம். ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்ட் கமெண்ட்ஸ்லையும் இருக்கு. ப்ளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இந்த டாரிஃப்ஸ் வந்து பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்களே, எதுக்கு இது போடுறாங்க அப்புறம் திரும்ப பாஸ் பண்றாங்க, என்னதான் நடக்குது? ஆமா, இது வந்து பயம் காட்டுற வேலை தான். ஆனா உண்மையை யாருக்கு பயமா இருக்குன்னா வச்சு அமெரிக்க மக்களுக்கு தான் நிறைய பயமா இருக்கு. ஸோ எப்பெல்லாம் வந்து டாரிஃப்ஸ் போடுறாங்களோ அப்பெல்லாம் வந்து பொருட்களோட விலை அதிகமாகுது ஒரு விஷயம், ஷேர் மார்க்கெட் அதால பாதாளத்துக்கு போகுது. இங்கே உள்ளவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ அதனால் இங்கே உள்ள மக்களுக்கு தான் நிறைய பயமாக இருக்குது. நீ கேட்ட மாதிரி வந்து 4 வாரங்களுக்கு பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏப்ரல் 2 இதை குறித்து வச்சுங்க. ஏப்ரல் 2 வந்து நிறைய டாரிஃப்ஸ் வரப்போகுது. ஐரோப்பிய யூனியன் முக்கியமாக இந்தியாவுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே வந்து ஒரு 20 LB பேக், நீ வந்து ரைஸ் பேக் வாங்கினா $25 அசால்ட்டாக விற்கிறாங்க நம்ம இந்தியன் கிராசரியில். 25% போட்டால் அதெல்லாம் வந்து தனி வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்தளவுக்கு போகுமா அப்படின்னு தெரியல. ஆனால் எல்லாரையும் பயம் காட்டுறாங்கன்னு மட்டும் தெரியுது. இப்போதைக்கு பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க மெக்சிகோ மக்களை விட அமெரிக்கா மக்கள். இப்போ யூஎஸ்எஸ் வந்து ஏன் இந்த ஃபெடரல் ரெஜிஸ்டரில் இந்த சேஞ்சஸ் கொண்டு வராங்க? அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற நாள் அன்னைக்கே வந்து கேபிட்டல் அரேனாவில் வந்து கேபிட்டல் ஒன் அரேனாவில் வந்து அவ்வளோ மக்களுக்கு முன்னால் வந்து அசால்ட்டாக சிவாஜி ரஜினி மாதிரி சரசரன்னு அப்படியே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து சைன் பண்ணி தூக்கி போட்டாங்க இல்லையா? ஸோ அது நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் வந்து வந்தது. ஐ திங்க் வந்து முதல் பிரசிடென்ட் அப்படி பண்ணது வந்து பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான். ஸோ அதில் வந்து மிக முக்கியமான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அதோட டைட்டில் என்னென்னா ப்ரொடெக்டிங் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் டெரரிஸ்ட் அண்ட் அதர் நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் பப்ளிக் சேஃப்டி த்ரெட்ஸ். ஸோ இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்தாங்க. ஸோ யுஎஸ்எஸ் அதற்கான முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் தான் என்னென்னா வந்து இங்கே நீங்கள் நான் இமிக்ரெண்ட்லேருந்து இமிக்ரெண்ட் மாறுறாங்க இல்லை ஏதோ ஒரு அந்த ப்ராசஸில் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டலாம் அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வாங்கணும். அதில் வந்து அவங்க வந்து தேசிய நலனுக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டுருக்காங்களா, இல்லை வந்து டெரரிசம் குரூப்புக்கு சப்போர்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, ஏன்னா அந்த டைட்டில் எதான சொல்லுது. ஸோ பப்ளிக் சேஃப்டிக்கு அவங்களால இங்கே ஏதாவது பங்கம் வந்துருமா, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க அலசி ஆராய போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வேணும், சமூக வலைத்தளங்களோட ஐடி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரேமா, இது யார் யாருக்கெல்லாம் இப்போ இங்கே வீசா ஹோல்டராக இருக்காங்கல்ல அவங்களுக்குலாமோ இது இம்பாக்ட் பண்ணுமா? ஆபியஸா, ஏன்னா நீ வந்து இங்கே வீசா ஹோல்டர்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ H1 வீசா L1 வீசாவில் இருக்காங்க. ஸோ லாங் டேர்மில் என்ன பண்ணுவாங்க, ஆபியஸாக அங்கேருந்து வந்து க்ரீன் கார்டு ப்ராசஸ்க்காக I-140 பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போ அவங்க டேட் வந்து I-485 பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு லேனில் தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இது வந்து வெறும் க்ரீன் கார்டு இல்லை அட்வான்ஸ் பரோல் அப்படிலாம் இல்லை, எல்லா மக்களையும் இது இம்பாக்ட் பண்ண போகுது. அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் என்னன்னா வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து தெரிய வருது. இப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும்னு சொன்னீங்களே, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம்? தேவையில்லாத விஷயங்களும் இன்வால்வ் ஆகக்கூடாது அமெரிக்காவுக்கு. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் கார்டு பார்த்தா இருக்குது, நீங்கள் அமெரிக்காவில் தான் வேலை பார்க்குறீங்க, இல்லை அமெரிக்காவில் தான் நீங்கள் வந்து குடியுரிமை பெற போகிறீங்க, இல்லை வந்து நிரந்தர குடியுரிமையை பெற போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அந்த டைட்டிலே வந்து சொல்லுது. யூஎஸ்ஏஸும் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டிலில் எப்படி வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, ஏதாவது அவங்களால இங்கே பிரச்சனை வருமா அப்படின்னு பார்ப்பாங்க. நீ கேட்ட கேள்வி யாரெல்லாம் இம்பாக்ட் பண்ண போகுதுன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க தெளிவாக கொடுத்து உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். N-400 ஃபார்ம், அது என்ன ஃபார்ம்னா வந்து நேச்சுரலைசேஷன், ரைட்? நம்ம 5 வருஷம் வந்து க்ரீன் கார்டில் இருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ், அதை வந்து இங்கே அமெரிக்கா குடியுரிமை வாங்குறதுக்கான அந்த ஃபார்ம், அதில் வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில் நீங்கள் எந்தெந்த சோஷியல் மீடியாவில் இருக்குது அது எல்லாமே கொடுக்கணும். எல்லாமே வேணா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆமாம் எல்லா சமூக வலைத்தளங்கள் பக்கம் நீங்கள் கொடுத்து ஆகணும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் ஆர் எக்ஸ், ஸோ இன்னும் என்னென்னலாம் இருக்கோ வந்து எல்லாத்தையும் வந்து கொடுக்கணுங்கிறது தான் தெரிய வருது. இன்னொரு ஃபார்ம் சொல்லியிருக்காங்க I-131. இந்த ஃபார்ம் நிறைய பேர் நம்ம மக்கள் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அட்வான்ஸ் பரோல் எப்போல்லாம் வந்து உங்கள் டேட் எல்லாருக்குமே தெரியும், 2 டேட் இருக்குது, டேட் ஆஃப் ஃபைலிங், ஃபைனல் ஆக்ஷன் டேட். ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு க்ரீன் கார்டு
இருக்குது. ஸோ உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் டேட்டா ஃபைலிங்கில் வரும்போது சில நேரங்களில் நீங்கள் I-485 ப்ராசஸ் பண்ணலாம். I-485 ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு EAD கார்டும் அட்வான்ஸ் பரோல், அதுதான் அந்த I-131 அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணும்போதும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கொடுக்கணும். இந்த I-31 வந்து நிறைய முறை வந்து திரும்ப ஃபைல் பண்ணுவாங்க. இந்த க்ரீன் கார்டு EADயில் உள்ளவங்க வந்து ஐ திங்க் சம்டைம்ஸ் 1 year தான் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ போகிறாங்க, அப்புறம் 3 years கழிச்சு போகும்போது இல்லை 2 years கழிச்சு போகும்போது திரும்ப ஒரு I-131 அட்வான்ஸ் பரோல் போகணும் இல்லையா. அப்புறம் மிக முக்கியமான ஒரு ஃபார்ம், இது வந்து I-485 அப்படிங்கிற ஒரு ஃபார்ம். அதுக்கு முன்னாடி நீங்கள் I-192 ஒரு ஃபார்ம், அது வந்து TRU நான் இமிகிரண்ட் வீசா, ஆனால் அதை வந்து கடந்து விட்டு போகும். I-485 உங்களுக்கு எல்லாம் தெரியும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ், ரைட். அந்த டேட்டில் வந்து டேட் ஆஃப் ஃபைலிங் அண்ட் ஃபைனல் ஆக்ஷன் டேட் வச்சுன்னா போடு I-485 போடு அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. அதுலேயும் உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து கொடுக்கணும். அதன் பிறகு கீழே உள்ளதெல்லாம் அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா வந்து அது அசைலம் ஆர் ரெஃப்யூஜி அவங்களுக்காக கொடுத்துருக்காது. லாஸ்ட்டு I-829 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னென்னா வந்து EB-5 இன்வெஸ்டர் வீசாவில் போகிறாங்க இல்லையா, அந்த ஃபார்ம் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதில் போவாங்க. ஸோ அதுலேயுமே வந்து கொடுக்கணும்னு இருக்காங்க. இந்த ஃபார்ம்லாம் சொல்லியிருக்காங்க மாதிரி எவ்வளோ வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குன்னு. ரொம்ப முக்கியமான விஷயம் I-485 பற்றி சொல்லும்போது 1 million, அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு பேக்லாக் இருக்குன்னு. அது தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஃபார்ம்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணும்போது கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிரேமா, அப்போ H வீசா L வீசாக்கெல்லாம் இல்லையா? இல்லை, நீங்கள் அந்த வீசாக்கும் நீ இப்போ DS-160 ஃபில் பண்ணும்போது அது ஒரு இப்போ கேள்வியாகவே கேட்குறாங்களே, உங்களோட சமூக வலைத்தள பக்கங்களோட ஹேண்டில்ஸ் கொடுங்க அப்படின்னு. ஸோ அங்கேயே வந்து கொடுத்துட்றாங்க இல்லையா. நம்ம எல்லாமே கொடுக்கணும், அதில் எதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த எல்லா ஐடியுமே வந்து நம்ம கொடுக்கணும். DS-160 எதாவது வந்து நம்ம இன்டர்வியூ போவோம் இல்லையா, அது ட்ராபாக்ஸாக இருந்தாலும் சரி இன் பர்சனாக இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துலையுமே கொடுத்துட்றோம். அது இல்லாமல் நீங்கள் எப்பப்பெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறீங்களோ அப்பயுமே கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் கொஞ்சம் உஷாராக செயல்படணும். எந்தவித தேவையில்லாத ஒரு நம்ம கம்முன்னு தான் இருப்போம், நம்ம பாட்டு தான் இருப்போம், ஏதோ ஒரு டிஸ்கஷன் போய் நம்மளை மாட்டிப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிய வருது. பிரேமா, அடுத்த வருஷம் லாட்ரி வந்து மெரிட் பேஸ் மாற்றிட்டாங்களா? இல்லை, மாற்றல. ஸோ 2026 அடுத்த வருஷம் ஃபினான்ஷியல் இயர், அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் யூசிஎஸோட ஃபினான்ஷியல் இயர் அக்டோபர் டு செப்டம்பர், அதுதான் ஃபினான்ஷியல் இயர். ஸோ அக்டோபர் 1 தான் வந்து அடுத்த வருஷத்துக்கான புது H-1Bலாம் உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான லாட்ரி இப்போ போடுறாங்க. மார்ச் 7 ஆரம்பித்து 24 மார்ச் 7 noon ஈஸ்டர்ன் டைம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் USA வந்து மேஜராக 4 நிறைய டைம் ஜோன் இருக்குது. மேஜராக 4 டைம் ஜோன் இருக்குது, ஈஸ்டர்ன், சென்ட்ரல், பசிபிக், மவுண்டன். அதில் நிறைய மக்கள் இருக்கக்கூடிய டைம் ஜோன் ஈஸ்டர்ன். ஸோ அதனால தான் அதை வச்சுட்டு போவாங்க. மார்ச் 7 noon ஈஸ்டர்ன் டைமில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணணுமா? கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு வேளை வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்படுங்களேன், அமெரிக்காவில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, நிறையா செலவாகுது. இது எல்லாமே வந்து இதுவும் கடந்து போகும். தயவு செஞ்சு நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதை பற்றி எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க. எப்பயுமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது வந்து நாமுத்துக்குமாரோட வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வரும். அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லைனாலும் அவர் விட்டு சென்ற வரிகள் வந்து உயிரோடு இருந்துட்டு இருக்கு. ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கு மூடி போகாது, மறுநாளும் வந்து விட்டால் துன்பம் தேயும் தொடராது. ஸோ அதுதான் வந்து நான் அடிக்கடி இங்கே நினச்சிப்பேன். ஸோ அமெரிக்காவில் இது எல்லாமே டேரிஃப்ஸ் பற்றி பார்க்குறோம், நிறைய லே ஆஃப்ஸ் பற்றி பார்க்குறோம், ரிசெஷன், இன்ஃப்ளேஷன், இது எல்லாமே கடந்து போகும். அதனால் தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மார்ச் 7 ஆரம்பிக்கிறது மக்களே, 24 வரைக்கும் போகுது. ஸோ அதனால் சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு உங்கள் எம்ப்ளாயர்கிட்ட சொல்லி உங்கள் அட்டானி சொல்லி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டுருங்க. $210 நினைக்கிறேன். முன்னெல்லாம் $10 இருந்தது, இப்போ 210 15 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீ மெரிட் பேஸ் கேட்டது எதுனா வந்து சேலரியை பேஸ் பண்ணி அப்படின்னு, அது வந்து இன்னும் வரல. இப்பயுமே வந்து லாட்ரி போட்டு தான் எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ லாட்ரியில் போன வருஷம் சேஞ்ச் கொண்டு வந்தாங்களே பிரேம். போன வருஷம் கொண்டு வரப்பட்ட மிக நல்ல சேஞ்சாக நான் அதை பார்த்தேன். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிடுவேன். ஏன்னா வந்து முன்னாடி லாட்ரி போடும்போது, இப்போ நான் லாட்ரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 3 கம்பெனியில் போடுறேன். TCS, விப்ரோ, சிடிஎஸில் போடுறேன்னு வச்சுக்கேன். இப்போ நான் எப்படின்னா எனக்கு வந்து 3 ரிஜிஸ்ட்ரேஷன் போகும். ஸோ நான் 3 எனக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பிக் பண்ணுறதுக்கு. இதனால் நிறைய வந்து ஃபேக் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, நீ 3 கம்பெனியில் போட்டு தம்பி, ஆனால் ஒன்றை வந்து ஒரு ஆளாக தான் நாங்கள் உள்ளே எடுத்துப்போம். உன்னோட பாஸ்போர்ட்டை வச்சு தான் அங்கே லாட்ரி ரன் ஆக போகுது. ஸோ உனக்கு ஒரு கணக்கு தான். அப்படிங்கும்போது சமமான ஒரு ப்ளே கிரவுண்டு எல்லாருக்குமே வந்து, அவங்க வந்து 5 கம்பெனியில் ஆஃபர் வாங்கினாலும் சரி, ஒரு கம்பெனியில் ஆஃபர் வாங்கினாலும் சரி, ஒரு என்ட்ரி தான். ஸோ இது ரொம்ப நல்ல விஷயமா போன வருஷத்துலேயும் வந்து. அதனால் தயவு செஞ்சு சகோதர சகோதரிகளை என்ட்ரி கொடுத்துருங்க. கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிங்க. ரைட், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து அது கொண்டு வரும். போன வருஷம் 2 வாட்டி வந்து லாட்ரி ரன் பண்ணாங்கல்ல? கரெக்ட். போன வருஷம் ஃபர்ஸ்ட் லாட்ரி ரன் பண்ணாங்க. அதில் வந்து தேவையான அளவு வந்து வரல. 85,000 இல்லையா அவங்க லிமிட்டு. எப்பயும் அதை விட தாண்டி தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நிறைய பேர் கழிச்சு கட்டிடுவாங்க. ஸோ அதனால் அந்த நம்பர் வரலங்கிறதுனால 2 தடவை போன வருஷம் லாட்ரி ரன் பண்ணாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு என்ட்ரியை கொடுத்துருங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பிள்ளைங்க தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.